அநேக நேரங்களில் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய மகத்துவங்களை பற்றி நாம் மறந்து போவோம். பாவத்தில் மரித்த மனுகுலத்தை பற்றியும், பாவத்தில் மரித்து போன மனிதனை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி அவர் பாவத்தை போக்கும்படியாக, கிருபாதார பலியாக, பாவ நிவர்த்தியாக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த ரட்சிப்பை தம்முடைய பரிசுத்த ஆவியின் உரை கொண்டு தள்ளிவிட முடியாத கிருபையினால் நம்முடைய ஆத்துமாவில் அவர் முத்திரித்து கடைசி வரைக்கும் பரிசுத்தவான்களாகிய நம்மை அவர் விடாமுயற்சியோடு பாதுகாத்து பராமரித்து நித்திய வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபையின் மகத்துவத்தையும், இந்த கிருபையின் சுவிசேஷத்தையும், இந்த கிருபையின் உபதேசங்களுடைய மேன்மைகளையும் மறந்து போன விசுவாசிகளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் ரட்சிப்பினுடைய மகத்துவத்தையும் இரட்சகருடைய மேன்மைகளையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக 4 சுவிசேஷங்களை வேதாகமத்தில் நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 4 சுவிசேஷங்களுமே ஒவ்வொரு வாசகர்களுக்கு ஒவ்வொரு நோக்கத்தோடு எழுதப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்படுகிறது. இயேசுவை மேசியாவாக, ராஜாவாக அவர் காண்பிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்படுகிறது. இயேசுவை ஊழியக்காரனாக அவர் எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் பொதுவான அனைத்து மக்களுக்கும் எழுதப்படுகிறது. இயேசுவை தேவனாக அவர் காண்பிக்கிறார். இந்த லூக்கா சுவிசேஷமானது, இந்த லூக்கா சுவிசேஷகன் தெயோப்பிலுவுக்கும் மற்ற கிரேக்கர்களுக்கும் எழுதுகிறார். இயேசுவை மனுஷகுமாரனாக அவர் காண்பிக்கிறார். இந்த லூக்கா சுவிசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது லூக்கா 19:10 அவர் எழுதுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் ஏன் இந்த உலகத்திலே வந்தார்? அந்த மனுஷகுமாரனுடைய அவசியம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தையும் மையத்தையும் இந்த லூக்கா சுவிசேஷத்தின் மூலமாய் அவர் எழுதுகிறார். இந்த லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய மகிமையை நாம் அங்கு படிக்கிறோம். இந்த நோக்கத்தை தான் இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் இங்கு அவர் விளக்கப்படுத்திக் கொண்டே வருகிறார். இங்கு நடைபெறக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதிக்கிறார், அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார். இதை ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்கு. எந்த கூட்டம் அப்படின்னா பரிசேய கூட்டமும் வேதபாரகர் கூட்டமும் பார்த்துட்டே இருக்கு. இப்போ இதை பார்த்த பரிசேயனும் வேதபாரகனும் முறுமுறுத்து அவங்க நினைக்கிறாங்க, இயேசு எப்படி இந்த பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட முடியும்னு சொல்லி அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இப்போ நம்ம சிந்திக்கும் பொழுது சகல ஆயக்காரரும் பாவிகளும், யார் அந்த ஆயக்காரர்? சகல ஆயக்காரர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எருசலேமில் உள்ள அனைத்து ஆயக்காரரும் அங்கு கூடியிருந்தார்கள் என்று அர்த்தம் அல்ல. சகல என்ற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அநேகர் என்று அங்கு பொருள்படுகிறது. பெரும்பான்மையான ஆயக்காரர்கள் அங்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தை கேட்க வந்தார்கள். இந்த ஆயக்காரர் யார் என்றால் வரி வசூலிப்பவர்கள், ஆங்கிலத்தில் டேக்ஸ் கலெக்டர். அதாவது இவர்கள் யூதர்கள், ரோம அரசாங்கத்திற்கு கீழாக பணி செய்யக்கூடியவர்கள். ரோம அரசாங்கத்தின் சார்பில் மக்களிடம் வரிகளை வசூலித்து அந்த அரசாங்கத்திற்கு ஒப்புவிக்கிற பணியை தான் இந்த ஆயக்காரர் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப இவர்களை யூதர்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கீழ்த்தனமா பார்த்தாங்க, சபிக்கப்பட்டவர்களாக பார்த்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ரோம அரசாங்கம் யூதர்கள் மீது ஒரு சர்வதிகார ஆட்சியை செய்து கொண்டிருந்தது. இப்ப யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையாக இருப்பதை ஒருபோது விரும்ப மாட்டார்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நம்மை ஆளுகை செய்கிற ரோம அரசாங்கத்திற்கு நம்மில் ஒரு நபர், ஒரு வேலைக்காரனா, ஒரு ஆயக்காரனா அந்த அரசாங்க பணியிலே செயல்படுவதை இந்த யூதர்கள் ஒருபோது விரும்புவது கிடையாது. அதே போல இந்த ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கும் பொழுது
அரசாங்கம் நியமித்த வரிகளை காட்டிலும் பல மடங்கு வரிகளை இவர்கள் மக்களிடம் வசூலிப்பதினால் மக்களிடம் இவர்கள் ஒரு தவறான மனப்பான்மையை பெற்றுக் கொண்டிருந்தார். உதாரணமா நம்ம சகையை குறித்து பார்க்கிறோம். சகையை ஒரு ஆயக்காரன், அவன் ஆயக்காரனுடைய தலைவன். அவன் மக்களிடம் தவறாக வரி வசூலித்ததை நாம் வேதாகமத்திலே நாம் அங்கு படிக்கிறோம். எனவே இந்த சகல ஆயக்காரரை இந்த பரிசேயரும் யூதர்களும் பார்க்கும் பொழுது மிக ஒரு பாவிகளாக பார்த்தார்கள். இந்த ஆயக்காரன் ஒருவன் தான் மத்தேயு சுவிசேஷகன். மத்தேயு ஒரு லேவியனாக அவன் ஒரு ஆசாரிய பணியை செய்யணும், ஆனால் அதை விட்டுட்டு ரோம் அரசாங்கத்திற்கு கீழாக ஆயக்கார பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவன் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவை பின்பற்றுகிறான், அங்கு மனம் திரும்புகிறான், ஊழியத்திற்கு என்று அழைக்கப்படுகிறான், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்படுகிறான். அதே போல இந்த பாவிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பாவிகள் என்பவர்கள் பரிசேயர்கள் வேதப்பாரருடைய பார்வையில் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள். பரிசேயர்கள் நியமித்த அந்த மனித கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். எனவே அவர்களை இவர்கள் பாவிகளாக கருதினார்கள். இங்கே இந்த சகல ஆயக்காரரும் பாவிகளும் யாரிடம் வருகிறார்கள்? கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். எங்கு வர வேண்டுமோ அங்கு சரியாக வந்திருக்கிறார்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய வசனங்களை கேட்கும்படி. யாருடைய வசனங்களை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்களை கேட்கும்படி வந்திருக்கிறார்கள். அந்த வசனங்கள் சுவிசேஷம், அந்த வசனங்கள் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமே அல்லாமல், கிறிஸ்துவனுடைய வசனம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு பாவி ரட்சிக்கப்பட முடியாது. இப்ப இங்கதான் இவங்க ஒரு கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த பரிசேயனோ வேதப்பாரகனோ? யார் இந்த பரிசேயன்? இந்த பரிசேயன் என்பவர்கள், இந்த வேதப்பா என்பவர்கள் யூத சமயத்திலே இஸ்ரவேல் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கள். இந்த பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டு, நாங்கள் பாவிகள் அல்ல, எனவே நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வேதம் தெரியும், எங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும், எனவே நாங்கள் மட்டும்தான் தேவனிடம் சேர முடியும் என்ற ஒரு மேன்மையான ஒரு பெருமையில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவங்க பின்னாடியே போவாங்க. காரணம், இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்கும்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டும்படியாக. இந்த பரிசேய வேதப்பாரகனை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஐயோ என்கிறார், மாயக்காரரே என்று சொல்கிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்கிறார். மிக பகிரங்கமாக இவர்களை கிறிஸ்து கடிந்து கொள்வதை நாம் சுவிசேஷ புத்தகங்களே நாம் வாசிக்கிறோம். உதாரணமா லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 16:15 நாம் படிக்கும் பொழுது இந்த பரிசேய வேதப்பாரகனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் அவரை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்கள் என்று காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. எனவே இந்த பரிசேயர்களும் வேதப்பாரகர்களும் தங்களை முழுமையான பரிசுத்தவான்களாக எண்ணி, தங்களை முழு நீதிமான்களாக எண்ணி, மற்ற நபர்களை மிக கீழ்த்தனமான பாவிகளாக இவர்கள் கருதினார்கள். நாங்கள் மட்டுமே நியாயப்பிரமாணத்தை 100% கடைபிடிக்க கூடியவர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஒரு உவமையை அவர் சொல்றார். இப்ப இந்த பரிசேய வேதப்பாரருடைய சிந்தனை என்னன்னு சொன்னா, நாங்கள் யாரு? நாங்கள் நீதிமான் என்பதுதான் இவருடைய சிந்தனை. நாங்கள் மட்டும்தான் நீதிமான், மற்ற அனைவரும் பாவிகள் என்ற சிந்தனை இவர்களுடைய இருதயத்திலே காணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்கிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் என்பது தேவன் நீதி என்பது என்ன? தேவன் நீதி என்பது தேவன் எதிர்பார்க்கிற விதமாக, தேவன் வேதாகமத்தில் குறிப்பாக நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளை முழுமையாக கடைபிடித்து தேவனுக்கு முன்பாக சரியானவனாக, நீதி உள்ளவனாக, நல்லவனாக 100% நிற்பதுதான் தேவன் நீதி. நியாயப்பிரமாணத்தில் 9 கடைபிடித்து 1 கடைபிடிக்கவில்லை என்றாலும் அவன் குற்றவாளியாக மாறிவிடுவான். இப்ப அப்படிப்பட்ட 100% தேவனுடைய நீதியை சம்பாதித்த மனிதன் உலகத்தில் யார் உண்டு? வேதம் சொல்கிறது, ஒருவனாகிலும் இல்லை. ஆதாமின் பிள்ளைகளில் தேவனுடைய பார்வையில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எனவே அனைவரும் குற்றவாளிகள்.
அனைவரும் நீதிபதியாகிய தேவனுடைய பார்வையில் நிர்வாணிகளாக கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே குற்றவாளியும் கடனாளியும் நிர்வாணியுமாய் இருக்கிற அவர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியாது. தங்களுடைய நிர்வாணத்தை மூட அவர்களாகவே நீதியின் வஸ்திரத்தை அவர்கள் சம்பாதிக்க முடியாது. தங்கள் கடனை தீர்க்க அவர்களாகவே நீதியை தங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்ள முடியாது. எனவே ஒரு குற்றவாளி நீதிமானாக வாழ வேண்டும் என்றார், ஒரு நிர்வாணியினுடைய நிர்வாணம் நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட வேண்டும் என்றால், ஒரு கடனாளியினுடைய கடன் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நீதிபரராய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்துவதே அல்லாமல் எந்த பாவியான மனிதனும் நீதிமானாக்கப்பட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ரட்சிப்பில் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தினாலே அல்லாமல், கிருபையினாலே அல்லாமல், கிறிஸ்து இயேசுவின் இரத்தமே அல்லாமல் ஒருபோதும் அவன் பாவம் மன்னிக்கப்படாது, அவன் நீதிமானாக்கப்பட முடியாது. இந்த இடத்துல இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் பழைய ஏற்பாடு இருந்தது. இவர்களுக்கு தேவாலயம் இருந்தது, இவர்களுக்கு பலிகள் இருந்தது. ஆனால் இவர்களிடம் தேவனுடைய பரிசுத்த தன்மையை பற்றிய உயர்வான சிந்தனை இல்லை. இவர்களிடம் அவர்களின் பாவம் எந்த அளவுக்கு மோசமான ஒன்று என்ற அறிவு இல்லை. இவர்களிடம் கிறிஸ்துவினுடைய பலியை தான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக பேசுகிறது. நம்முடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்துவின் சிலுவை மட்டுமே அவசியமானது, போதுமானது என்பதை பழைய ஏற்பாடு முழுவதுமாக அறிவிக்கிறது என்ற சிந்தனை இந்த பரிசேயரிடமும் வேதபாரர்களிடம் இல்லை. இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இவர்களுடைய முறுமுறுத்தலுக்கு ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இவர்களின் கேள்வி சரியான ஒன்றுதான். என்ன கேள்வி? இயேசு தன்னை பரிசுத்த நபர் என்று சொல்லிக் கொள்கிறார். இயேசு தன்னை தேவனிடம் வந்த பரிசுத்த தேவகுமார் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி பாவைகளோடு சாப்பிட முடியும்? அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி பாவைகளோடு ஐக்கியப்பட முடியும் என்ற கேள்வி இவர்களிடம் காணப்பட்டது. ஒரு பக்கம் இந்த கேள்வி சரியான ஒன்றுதான். பரிசுத்தமான தேவன் எப்படி ஒரு பாவியோடு ஐக்கியம் கொள்ள முடியும்? ஒருபோதும் முடியாது. பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு பாவியை நெருங்க முடியாது. ஒரு மனிதனும் பரிசுத்தமுள்ள தேவனை நெருங்க முடியாது. அது ஒருபோதும் இயலாத காரியம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இவர்களின் கேள்வி அது முற்றிலும் தவறானது. எவ்வாறு? அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் பாவிகளை நெருங்குவதற்கும், பாவியான மனிதன் பரிசுத்தம் உள்ள தேவனை நெருங்குவதற்கும் அவர் ஆதியிலே ஒரு திட்டம் பண்ணினார். அந்த திட்டம் தமது தேவகுமாரனாய் இருக்கிற பரிசுத்த தேவனாகிய கிறிஸ்துவை மாம்சத்தில் அனுப்புவது. பரிசுத்தம் உள்ள தேவன் பாவி நெருங்க முடியாதுதான். ஆனால் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் மாம்சத்தின் சாயலாக மனுஷகுமாரனாக உலகத்திலே பிறந்தார். இயேசு உலகத்திலே பிறக்கும் பொழுது முழு தேவனாக பிறந்தார், முழு மனிதனாகவும் பிறந்தார். ஏன் இயேசுவுக்கு 2 தன்மைகளும் அவசியமானது? ஒன்று, அவர் முழு தேவனாக மாத்திரம் உலகத்தில் வந்திருப்பார் என்றால் இயேசு நம்மை நெருங்கியிருக்க முடியாது, நாமும் அவரை நெருங்கியிருக்க முடியாது. இயேசு கடவுளாக மாத்திரம் வந்திருந்தார் என்றால் அவர் சிலுவையில் மரித்திருக்க முடியாது. காரணம், கடவுள் சிலுவையில் சாக முடியாது. அல்லது இயேசு மனுஷனாக மாத்திரம் உலகத்தில் வந்திருந்தார் என்றால் அவர் உயிர்த்தெழுந்திருக்க முடியாது, அவர் நீதியை சம்பாதித்திருக்க முடியாது, மற்றும் அவர் நம்மை கூட்டிக் கொண்டு தேவனிடம் செல்ல முடியாது. காரணம், அவரும் மனுஷனாக இருக்கிறபடிதான். எனவே மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய நபர் தேவனை போல தேவனாகவும் இருக்க வேண்டும், பாவிகளாகிய நம்மை போல மனிதனாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர் உலகத்தில் யாரும் இல்லை, உலகத்தில் யாரும் இல்லை. எனவே தான் பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டு உலகத்திற்கு வந்தார். இயேசு அவர் முழுமையான தேவன், இயேசு அவர் முழுமையான மனிதன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் ஒரு ஓமையை சொல்றார். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, இங்க ஓமைகள் என்று சொல்லப்படவில்லை, ஓமை என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஓமையாக 3 காரியத்தை இங்கு அதிகாரத்திலே அவர் சொல்றார்.
காணாமற் போன ஆட்டை பற்றி பேசுகிறார், காணாமற் போன வெள்ளிக்காசை பற்றி பேசுகிறார், காணாமற் போன இளைய குமாரனை பற்றி அங்கே பேசுகிறார். இந்த 3 ஓமைகளும் ஒரே நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஓமைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய காரியம். முதலாவது ஓமை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓமை என்றால் அதற்கான மூல பாஷையினுடைய அர்த்தம் ஒன்றோடு ஒன்று வைத்தல், ஒன்றோடு ஒன்று வைத்து பார்த்தல் என்ற அர்த்தம். அதாவது ஓமை என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பூமிக்குரிய நிகழ்ச்சிகள் மூலமாய் பரலோக ஆவிக்குரிய சத்தியங்களை விளக்கும் ஒரு போதனை முறை. இந்த 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் முதலாவது வார்த்தை அது போல என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 6ஆம் வசனம் வரைக்கும் காணாமல் போன ஆட்டை பற்றியும் மெய்ப்பனை பற்றியும் ஒரு ஓமையை சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் அது போல என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். இப்போ 6ஆம் வசனம் வரைக்கும் பூமிக்குரிய நிகழ்ச்சிகள், அதாவது பூமிக்குரிய கதைகள், நாம் கண்களினால் பார்க்கக்கூடிய நமக்கு பரிச்சயமான நிகழ்ச்சிகள் மூலமாய் ஒரு காரியத்தை பேசிட்டு அந்த பரிச்சயமான காரியத்தை பரலோக சத்தியமாக விளக்கப்படுத்துகிறார். இந்த 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள் மூலமாய் பூமியிலே வாழும் பொழுது சீசர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் மக்களுக்கும் அவர் போதித்தார். ஏன் இயேசு ஓமைகள் மூலமாய் அவர் பேசினார்? ஓமையினுடைய அவசியம் என்ன? ஓமையினுடைய பயன்பாடுகள் என்ன? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யம் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. 10ஆம் வசனத்திலே அப்பொழுது சீசர்கள் அவரிடத்திலே வந்து ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஓமையினுடைய பயன்பாடுகள் முதலாவது ஆவிக்குரிய சத்தியங்களை விசுவாசிகளுக்கு விளக்கப்படுத்த, ஆவிக்குரிய சத்தியங்களை விசுவாசிகள் எளிமையாய் விளங்கிக் கொள்வதற்கு ஓமைகள் மூலமாய் கிறிஸ்து பேசினார். 2வது அவிசுவாசிகளுக்கும் இறுதிய கடினம் உள்ளவர்களுக்கும் ஆவிக்குரிய சத்தியங்களை மறைப்பதற்கும் இயேசு ஓமைகள் மூலமாய் பேசுகிறார். அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. 3வது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஓமைகள் மூலமாய் தேவன் பேசுகிறார். உதாரணமாய் தாவீது பத்சேபாவிடம் பாவம் செய்யும் பொழுது நேரடியாக பாவத்தை உணர்த்தாமல் முதலாவது நாத்தான்வேல் மூலமாய் கடவுள் அங்கு அவனோடு ஒரு ஓமையை பேசுகிறார். அந்த ஊமையை சொல்லிட்டு தான் அதற்கு பிறகு அந்த ஆட்டை கொன்னவன் நீயே அந்த மனுஷன் சொல்லி ஆரம்பிச்சுட்டு தாவீது தன் பாவத்தை உணரும்படியாக அங்கு ஊமையை அவர் பயன்படுத்துகிறார். தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஊமைகள் இங்கு இருக்கிறது. 4வது ஆவிக்குரிய சத்தியங்களை மிக எளிமையாய் ஆழமாக மனதில் பதிய வைப்பதற்கு, நினைவில் கொள்வதற்கு. இயேசு பேசுகிற அந்த சத்தியத்தை மிக எளிமையா இருதயத்தில் பதித்துக் கொள்ளணும். இப்போ இந்த ஆடுகளை குறித்து இயேசு பேசும் பொழுது அதை கேட்கிற ஜனங்கள் மற்ற நாட்களிலே ஆடுகளை எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்து பேசின ஓமைகள் தான் ஞாபகம் வரும். அதற்காக தான் இயேசு ஓமைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதே சமயத்தில் இந்த ஓமைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தின் மூலமாக, நம்முடைய ஞானத்தின் மூலமாக ஒருபோதும் முடியாது. கிறிஸ்து பேசின இந்த ஓமைகளை விளங்கிக் கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய சர்வ இறையாண்மை அவசியம். காரணம், பிதாவாகிய தேவன் பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருந்தால் மட்டுமே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அதை மறைத்து அவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களால் மட்டுமே ஆவிக்குரிய சத்தியத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ளவே முடிய மற்ற எந்த நபரால் விளங்கிக் கொள்ள முடியாது. வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கு தேவனுடைய ராஜரிகம் மிக அவசியமானது. அதே போல இந்த ஊமையை விளங்கிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அவசியமானது. காரணம், வேதாகமத்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கவில்லை என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்கு விளங்கி காட்டவில்லை என்றால் ஒருபோதும் உங்களால் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது. அதே போல இந்த ஊமைகளை விளங்கிக் கொள்வதற்கு கிறிஸ்துவை மையப்படுத்தப்பட்ட விளக்கம் மிக அவசியம். ஒவ்வொரு ஊமையினுடைய மையம் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு ஊமையினுடைய மையம் அவருடைய கல்வாரி சிலுவை மரணம் மட்டும்தான். இந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசின இந்த 3 ஊமைகளும் அடிப்படையாக ஒரே போல சில காரியத்தை பேசிக்கொண்டே வருகிறது.
இந்த ஊமைகள் மனிதனுடைய பாவ வீழ்ச்சி குறித்து பேசுகிறது. இந்த ஊமைகள் ரட்சிப்பில் மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை பற்றி பேசுகிறது. இந்த ஊமைகள் பாவத்தில் அடிமையாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆபத்தான நிலைமையை குறித்து பேசுகிறது. இந்த ஊமைகள் ரட்சிப்பில் தேவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்ற அவருடைய சர்வ இறையாமை உள்ள கிருபையை பற்றி பேசுகிறது. இந்த ஊமைகள் ஒரு பாவியின் மனம் திரும்புதலுடைய அவசியத்தை பற்றி பேசுகிறது. இந்த ஊமைகள் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் அது எவ்வளவு மேன்மையான ஒன்று என்பதை பற்றி பேசுகிறது. 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது காணாமற் போன ஆட்டையும் அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு மெய்ப்பனை பற்றி இயேசு இங்கு அவர் பேசுகிறார். இங்கே காணாமற் போன ஆடு என்பது அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்கவில்லை, அனைத்து பாவிகளையும் குறிக்கவில்லை. காரணம், தேவன் எல்லாரையும் தேடுவதற்கு உலகத்திற்கு வரவில்லை. காணாமற் போன ஆடு என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாவிகளை பற்றியது. காணாமற் போன ஆட்டை தேடும் மேய்ப்பன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இங்கு 99 ஆடுகள் என்பது அங்கு முறுமுறுத்து கொண்டிருக்கிற பரிசேயர்களையும் வேதப்பாரர்களையும் பற்றியது. அதுதான் இங்க 7ஆம் வசனத்துல இயேசு ரொம்ப தெளிவா அவர் சொல்றார். யார் அந்த 99 பேர், வனாந்திரத்திலே விடப்பட்ட 99 பேர் யாருன்னு சொன்னா இங்க சொல்றார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து, தங்களை நீதிமான் நினைத்து கொண்டு மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசேயர்களையும் வேதப்பாரர்களையும் அவர் இங்கு குறிப்பிடுகிறார். இந்த முதலாம் உவமையிலே காணாமற் போன ஆட்டில் 99 ஆடுகள், காணாமற் போன வெள்ளிக்காசி மீதி இருக்கிற 9 வெள்ளிக்காசுகள், காணாமற் போன இளைய குமாரனுடைய உவமையில் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குமாரன், இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாடை பெற்றும் தேவாலயத்தை பெற்றும் பலிகளை செலுத்தியும் மனம் திரும்பாமல் இருக்கக்கூடிய மாய்மாலமான யூதர்களை பற்றியது. இந்த உவமையில இயேசு கிறிஸ்து 3 அடிப்படையான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, காணாமற் போன ஆட்டினுடைய நிலை என்ன. இரண்டாவது, அந்த காணாமற் போன ஆட்டை மீட்கும் மெய்ப்பன். மூன்றாவது, கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டினுடைய மனம் திரும்புதல். 3ஐ குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார். முதலாவது, காணாமற் போன ஆட்டினுடைய நிலையை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது தேடி தெரியாமல். இங்க ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். பரிசேயனை வேதபாரகனையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வியின் மூலமாய் ஒரு சத்தியத்தை விளங்க பண்றார். ஏன் இங்க இந்த ஆட்டினுடைய ஓமையை பற்றி அவர் பேசிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாருன்னு சொன்னா, அந்த கேள்வியை கேட்கிற அவர்கள் ஆட்டை பற்றியும் மெய்ப்பனை பற்றியும் அவர் கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு வேதபாரகனுடைய சிந்தனை எங்க போகும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுக்கு போகும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தையும் எரேமியா புத்தகத்தையும் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், அந்த மெய்ப்பர்கள், அவர்கள் பொய்யான மெய்ப்பர்களாக இஸ்ரவேல் ஜனங்களை தவறாக வழிநடத்தி அந்த ஆடுகளை கொலை செய்யக்கூடிய நபர்களாய் காணப்பட்டார்கள். எனவேதான் தேவன் அங்கு எசேக்கியேல் 34 படிக்கும்போது அவர் சொல்றார், நீங்கள் இஸ்ரவேலுடைய தலைவர்களாகிய நீங்கள், பரிசேயனும் வேதபாரகனும் ஆகிய இந்த தலைவர்களாகிய நீங்கள் பொய்யான மெய்ப்பர்களாக என்னுடைய ஆடுகளை வழி சிதற செய்கிறீர்கள். எனவே ஒன்று கூட்டி சேர்க்கும்படியாக ஒரு பிரதான மெய்ப்பன் வரப்போகிறார் என்ற கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடு முழுவதுமாக அங்கு பேசப்படுகிறது. எனவே இதை கேட்கிற இந்த பரிசேயனும் வேதபாரகனும் அவங்க பழைய ஏற்பாட்டுக்கு போய் அவங்க சிந்திக்கணும். இந்த நோக்கத்திற்காக தான் இயேசு இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை இங்கு கேட்கிறார். இந்த காணாமற் போன ஆட்டை பற்றி நாம சிந்திக்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறது காணாமற் போன ஆடு. காணாமற் போன என்ற வார்த்தைக்கான கிரேக்க பதம் அப்போலோமி அப்படின்னு சொன்னா அழிந்து போன ஆடு என்றார். காணாமற் போன என்ற வார்த்தையும் ஒன்றுதான், அழிந்து போன என்ற வார்த்தையும் ஒன்றுதான். இந்த காணாமற் போன என்ற வார்த்தைக்கான அதே கிரேக்க பதம் மத்தேயு 10:28 படிக்கும் பொழுது அங்கு நாம் இதற்கான இணையான வார்த்தையை வாசிக்கும் பொழுது அழிவு என்ற வார்த்தை அங்கு நாம் வாசிக்கிறோம்.
அதே போல லூக்கா 13ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் இப்படியே கெட்டு போவீர்கள். இங்க அழிவு மற்றும் கெட்டு போகுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப காணாமல் போன ஆடு என்பது அது அழிவுக்குள்ளாக சென்ற ஒரு ஆடு, அது கெட்டு போன ஒரு ஆடு. பொதுவாக மிருகங்களிலேயே ஆடு என்பது ஒரு மந்த நிலையில் உள்ள ஒரு மிருகம். மற்ற எல்லா மிருகத்தை காட்டிலும் எப்பொழுதுமே தன்னுடைய வழியிலே செல்லக்கூடிய மிருகம் தான் அந்த ஆடு. அது வனாந்தரம் முழுவதுமாக காடு மேடு மலைகளாக அலைந்து திரியும். அது களைப்படையும். மத்தேயு 9:36. அந்த ஆடு தனக்குத்தானே உணவை தேடி ஒருபோதும் அதை சம்பாதிக்காது. அது மிக பலவீனமானது. அந்த காணாமற் போன ஆடு, பிரிந்து போன ஆடு மிருகங்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொள்ளும். 1 சாமுவேல் 17:34 தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது கரடியும் சிங்கமும் வரும் பொழுது ஆடுகள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது. எனவே தாவீது அதை பாதுகாக்கிறார். எனவே ஆடு மிருகத்தின் நடுவிலே மாட்டிக்கொள்ளும் போது ஒருபோதும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளாது. காணாமற் போன ஆடு முட்களிலும் புதரிலும் மாட்டிக்கொள்ளும். மாட்டிக்கொண்ட ஆடு மீண்டும் வெளியே வராது. ஆதியாகமம் 22:13 படிக்கும் பொழுது ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் போகும் பொழுது அங்கு முட்புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்ட ஒரு ஆட்டை பற்றி நாம் வாசிக்கிறோம். காணாமற் போன ஆடு வழிதப்பி திரியும். எசாயா 53:6 வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம் என்று வாசிக்கிறோம். காணாமற் போன ஆடை மற்ற மேய்ப்பர்களோ திருடர்களோ பார்க்கும் பொழுது அதை அடித்து சாப்பிடக்கூடிய, கொலை செய்யக்கூடிய ஆபத்தில் அந்த ஆடு இருக்கும். எரேமியா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருபோதும் இந்த காணாமற் போன பிரிந்து போன ஆடு, களைப்படைந்த ஆடு, தனக்குத்தானே உணவை சம்பாதிக்காத ஆடு, மிருகங்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்ட ஆடு, தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத ஆடு, வழிதப்பி திரிந்து போன ஆடு ஒருபோதும் அதுவாக தன் மேய்ப்பனை நோக்கி தேடி வராது. மிருகத்துல ஒரு நாயை நீங்க கூட்டிட்டு போய் ஒரு 2 கிலோமீட்டர் தூரமா விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் அந்த நாய் வீட்டை தேடி வாசற்படியில் வந்து நிற்கும். ஆனா இந்த ஆடு தன் மேய்ப்பனை விட்டு கொஞ்சம் தூரம் போனாலும் கூட அதுவாகவே தன் மேய்ப்பனை நோக்கி தேடி வர முடியாத ஒரு பலவீனமான மிருகத்தை பற்றி தான் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுள் விசுவாசிகளை பற்றி ஆடுகள் என்று அநேக இடத்துல பேசுகிறார். என்ன ஆடுகள் என்று சொல்றார். ஆடுகள் என்பது அது பாராட்டுக்குரிய விஷயம் அல்ல. நாம் ஆடுகள் என்றால் நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்த முடியாது. நாம் ஆடுகள் என்றால் அங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம், நாம் மிக பலவீனமானவர்கள், நாம் அடிக்கடி பாவம் செய்யக்கூடியவர் என்பதுதான் இயேசு நமக்கு தெளிவுபடுத்தும்படியாய் தனது சபையையும் விசுவாசிகளையும் எந்நாடுகள் என்று அவர் சொல்கிறார். எந்நாடுகள் என்றால் கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அர்த்தம். எந்நாடுகள் என்றால் ஆடுகளாகிய நாம் மிக பலவீனமானவர்கள். எனவே நமக்கு எப்பொழுதும் மேய்ப்பர் தேவை என்ற அர்த்தம். இதுதான் ஒவ்வொரு பாவியினுடைய ஆபத்தான நிலை. படைத்தவரை விட்டு விலகி ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியான மனுஷனும், ஒரு பாவி படைத்தவருடைய பராமரிப்பை விட்டு விலகி அவன் மறந்து தன்னுடைய வழியாக சென்று கொண்டிருக்கிறான். இந்த ஆடு ஏன் மேய்ப்பனை விட்டு பின்வாங்கி போனது? காரணம் அதனுடைய சுய இன்பங்கள், அதனுடைய உலக பிரகாரமான இச்சைகள். மெய்ப்பன் தருகிற போஷாக்கு பத்தாது, மெய்ப்பன் தருகிற உணவும் நீரும் போதாது. எனவே நான் அதைவிட ருசியான உணவை நான் தேடி செல்ல முடியும் என்று அதனுடைய வழியிலே சுயமாக செல்லக்கூடிய ஆட்டை போட ஒவ்வொரு பாவியான மனுஷனும் படைத்தவரையும் பராமரிப்பவரையும் விட்டுவிட்டு அவனுடைய தன் வழியே திரிந்து கொண்டிருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசினுடைய பற்களின் நடுவில் காணாமற் போன ஒவ்வொரு பாவியான மனிதரும் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து போயிருக்கிறான். அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவியின் நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறான். இந்த இடத்துல சகல ஆயக்காரரும் பாவிகளும் மாத்திரம் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு உட்படவில்லை. அங்க முறுமுறுத்து கொண்டிருக்கிற பரிசேயனும் வேதபாரகனும் தேவனுடைய கோபத்திற்கு கீழாக சபிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் அவர் நல்லவர்களாக இருக்கலாம். தேவன் இருதயத்தை பார்க்கும் பொழுது செத்து போன பிணங்களாக தான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாவியும்
தெய்வ கோபாக்கின் கீழாக நித்திய கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அவியாத பற்களிப்புள்ள வேதனைகளை கொடுக்கக்கூடிய முற்றிலுமாய் தேவ கோபம் ஊற்றப்பட்டிருக்கிற நரகமாகிய அந்த பயங்கரமான இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாவியும் நாள்தோறும் அவர்கள் எந்த வேலையை செய்கிறார்களோ இல்லையோ, ஆனால் ஒரு வேலையை மாத்திரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனை எதிர்ப்பதை மாத்திரம் மறக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு எதிரிகளாக, சத்துருக்களாக, துரோகிகளாக, அவருக்கு எதிராக பாவம் செய்வதை மாத்திரம் மறக்காமல் நாள்தோறும் ஒவ்வொரு பாவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவியான மனிதன் ஒருபோதும் இரட்சகரை தேடி வர முடியாது. அவன் எப்பொழுதுமே இரட்சகரை விட்டு தூரமாக இருக்கவே விருப்பப்படுகிறான். அவன் பரலோகத்தை நோக்கி ஓடி வராமல் எப்பொழுதும் நரகத்தை நோக்கி ஓடுவதிலேயே அவன் மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அவனுடைய சித்தம் அவனை பாவத்திற்கு அடிமையாக வைத்திருக்கிறது. இந்த காணாமற் போன ஆடு பிழைக்க வேண்டும் என்றால் என்ன வழி? இப்படிப்பட்ட ஆபத்தில் காணப்படுகிற ஆடும், இப்படிப்பட்ட ஆபத்திலே காணப்படுகிற பாவியான மனிதனும் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி அவனிடம் இல்லை, அந்த ஆட்டினிடம் இல்லை. அந்த ஆட்டிற்கான ஜீவ வழி மேய்ப்பனுடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒருவேளை இருக்கிற நீங்கள் காணாமற் போன ஆட்டை போல ஈர்ப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். இந்த பரிசெய வேதப்பாறைகளைப் போல பழையப்பாடை வேதாகமத்தை கையில் கொண்டிருக்கலாம். தேவாலயம் உங்களுக்கு இருக்கலாம். திருவிருந்திலே பங்கு பெறலாம், காணிக்கையிலே செலுத்தலாம். ஆனால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் மிக மிக ஆபத்தில் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மெய்ப்பனை பற்றி வாசிக்கிறோம். காணாமற் போன ஆட்டை பிடிக்கும் அளவும் கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்ற வார்த்தை இயேசு இங்கே பயன்படுத்துகிறார். இயேசு மெய்ப்பனை பற்றி பேசும் பொழுது அவருடைய சிந்தனை முழுவதுமாக நீங்கள் பொய்யான மெய்ப்பர்கள் என்பதை குறித்து பேசுகிறார். நானே நல்ல மெய்ப்பன், தெய்வீக மெய்ப்பன் என்ற சத்தியத்தை கிறிஸ்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தேடி திரியானோ என்ற வார்த்தை அந்த மெய்ப்பனுடைய வாஞ்சியை பற்றி பேசுகிறது. தேடி திரியானோ என்ற வார்த்தை அந்த மெய்ப்பனுடைய தியாகம், அன்பை பற்றி பேசுகிறது. இந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை அறிந்திருக்கும் மெய்ப்பன். இந்த மெய்ப்பன் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டான், ரெஸ்ட் எடுக்க மாட்டான். அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மெய்ப்பன் வனாந்திரம் ஃபுல்லாக சுற்றணும், காடு மேடுகளெல்லாம் நடக்கணும், கூடுமானால் மிருகங்களோடு சண்டை போடணும், குழியில இறங்கணும், பள்ளத்தாக்கில் இறங்கணும், முட்களில மாட்டணும், முள்ளு இருந்து ஆட்டை எடுக்கும் பொழுது கை கிழிக்கும். இவ்வளவு ஆபத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டவனா இருந்தாலும் கூட இவனுடைய ஒரே நோக்கம், இந்த மெய்ப்பனுடைய ஒரே நோக்கம், காணாமற் போன அவன் ஆடாக தான் காணப்பட்டுச்சு. இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தனை. கிறிஸ்து உலகத்திற்கு பிதாவில் அனுப்பப்பட்டு வரும் பொழுது அவர் சிந்தனை முழுவதுமாகவே நீங்களும் நானும் தான். அவருடைய ஒரே சிந்தனை மட்டும்தான். அவருடைய சிந்தனை முழுவதுமா பிதாவினால் அவரிடம் கொடுக்கப்பட்ட ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் இழந்து போனதை தேடணும், ரட்சிக்கணும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய முழு எண்ணமும், உடைய சித்தமும், உடைய விருப்பமும். விசுவாசி ஆகிய ஒவ்வொரு ஆட்டையும் கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆட்டினுடைய ஆபத்தான நிலை அவருக்கு தெரியும். அந்த ஆடு தானாக தன்னிடம் வராது என்பதையும் அவருக்கு தெரியும். காரணம், அந்த ஆடுகள் பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் என்பதை கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஏன் அவர் இழந்து போனதை தேட, ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார்? அவர் வந்தார் என்றால் ஆடுகளாகிய நாம் அவரிடம் செல்ல முடியாது. நாம் பாவத்தில் மரித்து போனவர்கள். எனவே நம்மை அவரிடம் கூட்டி சேர்க்கும்படியாக அவர் நம்மிடம் வந்தார். இங்க வாசிக்கிறோம், கண்டுபிடித்த பின்பு. மெய்ப்பனுடைய வெற்றி, மெய்ப்பனுடைய வெற்றி சிரத்தலை பற்றிய வார்த்தை இது. கண்டுபிடித்த பின்பு என்றால் காணாமற் போன ஆட்டை மெய்ப்பன் தேடி கண்டுபிடித்து விட்டார். அவருடைய பார்வையில் அகப்பட்டதே என்று அர்த்தம்.
அந்த ஆட்டிற்கு இனி ஆபத்து இல்லை என்ற அர்த்தம். அந்த ஆட்டிற்கு இப்பொழுது ஜீவன் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். அந்த ஆடு மேய்ப்பனுடைய கண்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நல்ல கவனிங்க, ஆடு தன் மேய்ப்பனை கண்டுபிடிக்கிறது என்று நாம் வாசிக்கவில்லை. என்னவென்று வாசிக்கிறோம்? மேய்ப்பன் தான் தன் ஆடுகளை கண்டுபிடிக்கிறார். இதுதான் ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும். ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி முட்செடிக்கு பின்பாக ஒளிந்து கொள்வதையே விரும்புகிறோம். நாம தேவனிடம் செல்ல முடியாது, நாம தேவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற அந்த வேதத்தினுடைய முதல் கேள்விதான் ரட்சிப்பில் தேவன் முன்னெடுத்து வைக்கும் அவருடைய சர்வ இறையாண்மையுள்ள கிருபை. அந்த கிருபை தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாவியை ரட்சிப்பதில் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறோம் என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம மேய்ப்பனை தேடி செல்லவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். உங்களுடைய அந்தஸ்தை பார்த்தோ, உங்களுடைய ஞானத்தை பார்த்தோ, உங்களுடைய பலத்தை பார்த்தோ, உங்களுடைய கிறிஸ்துவ குடும்பத்தை பார்த்தோ, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தோ மேய்ப்பன் தேடி வரவில்லை. உங்களுடைய பாவ நிலையை பார்த்தவராய் உங்களை தேடி வந்தார். உங்கள் ஆத்துமாவின் ஆபத்து நிலையை நன்கு உணர்ந்தவராய் அந்த இயேசு உங்களை தேடி வந்து உங்களை கண்டுபிடித்து ரட்சித்துக் கொண்டார். இந்த ஆடுகளை கண்டுபிடிக்க மேய்ப்பன் என்ன செய்தார்? இந்த பிரதான மேய்ப்பனாகிய கிறிஸ்து என்ன செய்தார்? இழந்து போன, காணாமற் போன ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் அவர் கண்டுபிடிப்பதற்கு அந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் நித்திய குமாரனாக இருந்தவர், அவர் படைப்பின் காரணராக இருந்தவர், அவர் நித்திய சுதந்திரவாளியாக இருந்தவர், அவர் பிதாவினுடைய ஒரே நேசகுமாரன், அவர் மகிமையினுடைய தேவன், அவர் வல்லமையின் தேவன், அவர் சமாதான பிரபு, அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவாகிய அந்த மகிமையின் பிரகாசம் உள்ள தேவகுமாரனாகிய மேய்ப்பனாகிய கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலாக உலகத்திலே அவர் பிறந்தார். எந்த அளவுக்கு ஆட்டை நேசிச்சிருந்தா பரலோக தூதர்களும் சேராபீன்களும் முழு படைப்புகளும் அவருடைய பாதத்திலே விழுந்து பணிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னதமான அந்த இயேசு கிறிஸ்து பலவீனமான பாவ மாம்சத்தின் சாயலாக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே 10 மாதங்கள் அடங்கி இருந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? விசுவாசிகளாகிய உங்கள் மீது இருந்த மேய்ப்பனுடைய தியாகம், அன்பு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டுபிடிக்க என்ன செய்தார்? தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார் உலகத்தில். பிதா கொடுத்த ஆடுகளுக்காக இந்த மேய்ப்பன் அடிக்கப்பட்டார். இந்த மேய்ப்பன் ஆடுகளால் கடாவப்பட்டார். பரிசுத்த தேவனுடைய கோபத்திலிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்ற சிலுவையில் இந்த மேய்ப்பன் ரத்தத்தை சிந்தி மரித்தார். நன்றாக கவனி. உலக வரலாற்றிலேயே ஒரு மேய்ப்பன் காணாமற் போன தன் நாட்டை மீட்பதற்கு அவராகவே ஆடாக மாறின ஒரு நிகழ்ச்சியை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலக வரலாற்றில் இந்த பூமியின் மீது ஒரே ஒரு நபர் மட்டுமே, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. காணாமற் போன தன்னுடைய ஆட்டை மீட்க வேண்டும் என்றால் அந்த மேய்ப்பன் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டும். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினால் மாத்திரம்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியும். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினால் மாத்திரம்தான் உங்களுக்காக, எனக்காக கிருபாதார பலியாக, பாவ நிவர்த்தியாக அவர் ரத்தத்தை சிந்த முடியும். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினால் மாத்திரமே தேவனுடைய கோபத்தை தீர்ப்பதற்கு அவர் பலியாக முடியும். பழைய பாட்டை படிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆட்டின் இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் கொண்டு சென்று அங்கு இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். ஒரு ஆடு பலி செலுத்தப்படணும்னு சொன்னா 3 பொருட்கள் அங்கு அவசியம். ஒன்று மேய்ப்பன், ஆட்டை விற்கக்கூடிய மேய்ப்பன். 2வது பலி செலுத்தக்கூடிய ஆடு.
மூன்றாவது அதை பலி செலுத்தக்கூடிய பிரதான ஆசாரி. இந்த மூன்றுமே ஒவ்வொரு முறையும் தேவனை ஆசாரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்தில் நெருங்குவதற்கு அவசியமானவர்கள். மெய்ப்பன், ஆடு, பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது 3 பேரும் வெவ்வேறு நபர்கள். மெய்ப்பன் தனி, ஆடு தனி, பிரதான ஆசாரியன் தனி. ஆனால் இந்த மூன்றுமே ஒரே நபராக உலகத்தில் பிரவேசித்தார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே மெய்ப்பன், அவரே தேவாட்டுக்குட்டி, அவரே தன்னைத்தானே பலி செலுத்தக்கூடிய பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் பலிகளில் பிரதான ஆசாரியன் ஆட்டை பலி செலுத்த வேண்டும். ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது கால்களை கட்டி தூக்கி பலிபீடத்தின் மீது கிடத்த வேண்டும். ஆனால் கொல்குதாமணியில் கல்வாரி சிலுவையில் அவருடைய கால்களை பிதாவாகிய தேவன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக அவரே சென்று பலிபீடத்தின் மீது படுத்தார். வற்புறுத்தப்பட்டு சிலுவையிலே கிறிஸ்து மரிக்கவில்லை. விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு தன்னுடைய கழுத்தை பிதா வெட்டும்படியாக அவரே பலிபீடத்தின் மீது சென்று படுத்து தன் கழுத்தை நீட்டி கொடுத்தார். பிதா கத்தியை ஓங்கும் பொழுது வாயில் புன்னகையோடு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? காணாமற் போன ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் மீட்பதற்கு மெய்ப்பன் செய்த காரியம். யோவான் 10:11 படிக்கிறோம். எப்படிப்பட்ட மெய்ப்பர் இவர்? நானே நல்ல மெய்ப்பர். நானே என்றால் அது யெகோவாவை பற்றிய வார்த்தை. கிறிஸ்து அவர் தெய்வீக மெய்ப்பர். கிறிஸ்து அவர் நல்ல மெய்ப்பர். எபிரேயர் 13:20 படிக்கிறோம். இயேசு அவர் பெரிய மெய்ப்பன், the great shepherd. 1 பேதுரு 5:4 படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சொல்றார், இயேசு பிரதான மெய்ப்பன். வெளிப்படுத்தல் 7:17 படிக்கிறோம். இயேசு ராஜரிகம் செய்கிற மெய்ப்பன். யோவான் 10:16 வாசிக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இந்த வசனம் அடிப்படையாய் 3 சத்தியத்தை பேசுகிறது. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவைகளாக என்னிடம் வர முடியாது. காரணம் பாவியான மனிதனுடைய இயலாமை. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்றால் என்னால் மட்டுமே கொண்டு வர முடியும். காரணம், நான் மெய்ப்பன், நான் மட்டுமே இரட்சகர், நான் மட்டுமே மத்தியஸ்தர். அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். அப்படி என்றால் அவைகளுக்குள்ளாக நான் பேசுகிற என்னுடைய சத்தமாகிய சுவிசேஷம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர்களுக்குள்ளாக உயிர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பற்றி இயேசு அங்கு பேசுகிறார். மெய்ப்பன் ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ஆடு ஆபத்தில் தான் இருக்கும். லாசருவே எழுந்து வெளியே வா என்று இயேசு அழைக்கிற வரைக்கும் லாசரு கல்லறையிலே நாற்றம் எடுத்தவனாக மரித்தவனாக தான் இருப்பானே ஒழிய அவனாகவே வெளியே எழுந்து வர முடியாது. அந்த நிலைமை தான் ஒவ்வொரு பாவியினுடைய நிலைமை. அந்த நிலையில் தான் நீங்கள் நாளும் முற்காலத்திலே காணப்பட்டோம். தேவனுடைய வல்லமையான வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நாளும் முத்திரையிடப்பட்டு அந்த நித்திய ஜீவனுக்கென்று நாம் கொண்டு செல்கிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? கண்டுபிடித்த பின்பு அடுத்து என்ன செய்கிறார்? சந்தோஷத்தோடு. இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளிலும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இங்க கிறிஸ்துவினுடைய மகிழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். மெய்ப்பனுடைய மகிழ்ச்சி. அந்த மெய்ப்பனுக்கு தன் நாட்டை கண்டுபிடிக்கிறதை விட வேறொன்றும் அந்த மகிழ்ச்சி இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வாசிக்கிறோம். மெய்ப்பனாகிய கிறிஸ்துவுக்கு எது சந்தோஷம்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்துவுக்கான சந்தோஷம். எது பிதாவின் சித்தம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகளை மீட்பது. எவ்வாறு மீட்பது?
உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலமாய் மீட்பது. எனவே கிறிஸ்துவுக்கான சந்தோஷம் சிலுவை மரணம். கிறிஸ்துவுக்கான ஒரே சந்தோஷம் அவருடைய மனவாட்டி. இயேசுவுக்கெல்லாம் ஒரே ஒரு மகிழ்ச்சி தான், அவருடைய மனைவி எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவுக்கான சந்தோஷமாகிய அவருடைய சிலுவை மரணமும் கிறிஸ்துவின் சந்தோஷமாகிய அவருடைய திருச்சபையும் நம்முடைய சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோடு அடுத்து என்ன செய்தார் அந்த மேய்ப்பன்? அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச உடனே மேய்ப்பன் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுறார். அங்கே அந்த ஆட்டை அவர் அடிக்கலை, அந்த ஆட்டை அவர் பார்த்து கண்டிக்கலை, அந்த ஆட்டை சபிக்கலை. ஏன்? ஒரு மேய்ப்பன் முறைப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? காணாமற் போன ஆட்டை பார்த்த உடனே அதை அடிச்சிருக்கணும், அதை சிச்சித்திருக்கணும். ஆனால் இங்கே இந்த மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டை அடிக்கவே கிடையாது. ஏனென்றால் அந்த ஆட்டிற்காக தான் இந்த மேய்ப்பன் அடிக்கப்பட போகிறாரே. உனக்காக தான் நான் அடிக்கப்பட போறேனே, உனக்காக தான் நான் மரிக்க போறேனே, உன் மீது இருந்த தேவ கோபத்தை தான் நான் சுமக்க போறேனே. எனவே நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம் எல்லாரும் மாடுகளைப் போல வழிதப்பி போனோம், அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மீது விழப்பண்ணினார். நம்முடைய அனைத்து அக்கிரமங்களில் கிறிஸ்துவின் மீது அவர் விழப்பண்ணினார். அவர் நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது, மேய்ப்பன் மீது விழுந்தது. அந்த வார்த்தையை நல்லா கவனி. அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு அந்த காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே மகிழ்ச்சியோடு என்ன செய்யறாருன்னு சொன்னா, முதல்ல அதை தூக்குறார். தோள்கள் மீது போடணும்னு சொன்னா கீழே இருந்து அந்த ஆட்டை தூக்கணும். அந்த ஆட்டை தூக்கினாதான் தோள் மீது வைக்க முடியும். அதே தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். உங்களையும் என்னையும் பாவத்தின் ஆழத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் அவர் கைப்பிடித்து தூக்கி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். தேவனுக்கு சத்துருக்களாக, துரோகிகளாக, மரித்து போன நிலையிலே காணப்பட்ட, நரகத்தின் விளிம்பிலே காணப்பட்ட உங்களை அவர் தூக்கினார். ஏன் தோள்கள் மீது போடுகிறார்? தோள்கள் மீது போட்டு அடுத்து என்ன செய்கிறார்? அந்த 4 கால்களையும் இறுக்கமாக பிடித்துக் கொள்றார். அதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆட்டை தூக்கி தோளின் மீது போட்டு அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டினுடைய 4 கால்களையும் பிடித்துக் கொள்கிறார். விசுவாசிக்கும் இரட்சகருக்கும் இடையே உள்ள உறவை உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? ஏன் அந்த 4 கால்களையும் அவர் இறுக்க பிடித்துக் கொள்றார்? ஏன் அந்த ஆட்டை கூட்டிட்டு போல நடக்க வச்சு? ஏன் அந்த ஆட்டை துரத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போல? கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆட்டை ஏன் தோள் மீது போட்டுக் கொள்கிறார்? எந்த அளவுக்கு அந்த ஆட்டின் மீது ஆவலாக, அன்போடு இயேசு இருந்திருப்பார் நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அந்த ஆட்டை நேசிச்சிருப்பார் நினைச்சு பாருங்க. ஏன் இதை செய்கிறார் அந்த மேய்ப்பன்? காரணம், மீண்டும் அந்த ஆடு காணாமற் போகாதபடிக்கு, மீண்டும் அந்த ஆடு கீழே விழுந்து விடாதபடிக்கு, மீண்டும் அந்த ஆடு ரட்சிப்பை இழந்து போய் விடாதபடிக்கு. இங்குதான் நாம் பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்பையும் விடாமுயற்சியை நாம் படிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய இடம் எங்கு இருக்கிறது? நமது நிலை எங்கு இருக்கிறது? நாம் எங்கு இருக்கிறோம்? நீங்கள் நானும் கிறிஸ்துவினுடைய முதுகில் இருக்கிறோம். நீங்களும் உங்களையும் என்னையும் கிறிஸ்து தன் தோளின் மீது சுமந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய கரங்களை இறுக்க பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 46:4 படிக்கும் பொழுது அங்கு தேவன் சொல்றார், உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு விசுவாசிக்கான ஆறுதல் இதைவிட என்ன வேண்டும்? உங்களையும் என்னையும் கிறிஸ்து முதுகில் சுமந்திருக்கிறாரு. பலவீனமான பாவ மாம்சமாகிய உங்களையும் என்னையும் பரிசுத்தமான தோளின் மீது அவர் சுமந்து கொண்டிருக்கிறாரே. இதனுடைய அன்பை எவ்வாறு விலகிக் கொள்வீர்கள்? இந்த அன்பினுடைய ஆழம், நீளம், உயரம், புத்தி கெட்டாத இந்த கிறிஸ்துவினுடைய தெய்வீக அன்பை நீங்கள் எவ்வாறு விலகிக் கொள்ள முடியும்? இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் நாடு அப்படின்றார். என் நாடை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றார்.
அந்த உரிமையை கொண்டாடுறாரு பாருங்க. கிறிஸ்துவுக்கும் ஆட்டுக்கிடையே உள்ள ஐக்கியம். என் நாடு அப்படின்னு சொன்னா அந்த ஆடு எனக்குரியது என்று அர்த்தம். அது ஏன் சொத்துன்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு விசுவாசியும் ராஜாவாகிய கிறிஸ்துவின் சொத்துக்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? உங்களது அவயங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்கள் தேவனுடையவர்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அந்த ஆடு தோளின் மீது படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது மெய்ப்பன் அமைதியாக வந்திருப்பாரா? அந்த ஆட்டோடு பேசிக்கொண்டே வந்திருப்பார். அந்த ஆடை முதுகில் சுமந்து கொண்டு தன் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை பார்த்து பேசிட்டே இருந்திருப்பார். அந்த ஆட்டினுடைய பாவத்தை பற்றி பேசியிருப்பார். ஏன் என்னை விட்டு போனேன், உன் ஆபத்து இல்லை என்னன்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லி அந்த ஆடோடு பேசிட்டே நடந்துட்டு இருப்பார். உன் மீது கடவுள் கோபமாக இருந்தால் என்பதை பேசிட்டே நடந்துட்டு இருப்பார். ஆனால் உனக்காக நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை கண்டுபிடிச்சேன், நீ இனிமே தேவ கோபத்துக்கு உட்பட்டவன் கிடையாது, நித்தியமான ராஜ்யத்திற்கு உட்பட்டவன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன்னு சொல்லி அந்த ஆறுதலையும் தேர்தலையும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அந்த மெய்ப்பன் தன் தோளின் மீது உள்ள ஆட்டோடு அவர் பேசிட்டே வந்திருப்பார். அதற்கு மறுமொழியாக ஆடு என்ன பேசியிருக்கும்? அந்த ஆடு ஒன்றுதான் சொல்லியிருக்கும், கிருபையினாலே விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டேன், இது என்னால் உண்டானதல்ல ஆண்டவரே, இது உம்முடைய ஈவு, சகலம் உம்மாலும் உம்முடைய மகிமைக்காகவும் இருக்கிறது என்று அந்த ஆடு சொல்லியிருக்கும். ஏதோ நீங்கள் நானும் மெய்ப்பனை பார்த்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய பாத்திரை விழுந்து தேவரின் சகல கணத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர், ஏனென்றால் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறீர் என்று கிறிஸ்துவுடைய பாதத்திலே விழுந்து அவரை உயர்த்துவதை தவிர வேறொரு காரியம் நமக்கு இல்லை. வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு எங்க வராருன்னு சொன்னா வனாந்திரத்திலே விடல, வனாந்திரத்தின் வழியாய் வீட்டுக்கு வரா. வீடு என்பது எதை குறிக்கிறது? வீடு என்பது நித்தியமான பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நிலையான வீடு இங்கு இல்லை, நம் கூடாரத்திலே பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம், நித்தியமான வீடு, கைவேலை இல்லாத வீடு நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம வீடு என்பது 1 தீமோத்தேயு 3:15 படிக்கிறோம், அந்த வீடானது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. வீட்டுக்கு வந்து என்றால் காணாமற் போன பாவத்தில் மரித்து போன அந்த ஆட்டை மெய்ப்பன் தேடி கண்டுபிடித்து உலகளாவிய திருச்சபையாகிய பரலோக ராஜ்யத்தில் இணைக்கிறார். அதே போல உள்ளூர் திருச்சபையாகிய சபையில் அங்கங்களாக இணைக்கிறார். கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு எங்கு இருக்க வேண்டும்? கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு கிறிஸ்துவின் மந்தையாகிய கிறிஸ்துவின் வீடாகிய திருச்சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். சபைக்குள்ளாக இல்லாத எந்த ஆடும் நான் கண்டுபிடிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்து அயலகத்தாரையும் சிநேகிதரையும் அழைச்சி மெய்ப்பன் ஒரு செய்தியை சொல்ற. என்ன செய்தி? என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். என்ன செய்தியை சொல்றார்? ரட்சிப்பு என்னுடையது, ஆடு என்னை கண்டுபிடித்தது சொல்லவில்லை. என் நாட்டை நான் கண்டுபிடித்தேன், நான் வெற்றி சிறந்தேன், சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லினேன், பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றினேன், என் நாடுகளில் ஒன்றும் அது இழந்து போகாது, என் நாடுகளில் ஒன்று நரகத்திற்கு செல்லாது, என் நாடுகளை நான் பாதுகாப்பேன் என்ற வெற்றி முழக்கத்தை, ரட்சிப்பின் இறையாண்மை செய்தியை திருச்சபைக்கும் உலகத்திற்கும் மெய்ப்பனுங்கு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டின் மூலமாய் மெய்ப்பன் மகிழ்ச்சி அடைகிறார், ஆடு மகிழ்ச்சி அடைகிறது, அயலகத்தாரும் சிநேகிதரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசேயரும் வேதபாரகரும் மகிழ்ச்சி அடையவில்லை. 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டினுடைய மனம் திரும்புதலை பற்றி இயேசு கிறிஸ்து இங்க பரலோக ஆவிக்குரிய செய்தியாய் விளக்கப்படுத்துகிறார். இங்க சொல்றார், மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள். யாரை பத்தி பேசுறார்? பரிசேயனும் வேதபாரகனை பத்தி பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவங்க நீதிமான் என்று இயேசுங்க அறிக்கை செய்கிறாரா? இல்லை. தங்களுடைய பார்வையில் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டு தாங்கள் எவ்வித பாவமும் செய்யாத முழுமையான பரிசுத்தவான்கள் என எண்ணிக்கொண்டிருக்கும் பரிசேயன் வேதப்பாருடைய மாய்மானத்தை கிறிஸ்து இங்கு உயர்வு நவிழ்ச்சி அணியாக கண்டிக்கிறார். லூக்கா 5:32 வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி பேசுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். உங்களால் மனம் திரும்ப முடியாது. ஏன் மனம் திரும்ப முடியாது? காரணம், தேவனுடைய பரிசுத்த தன்மையை பற்றியும் உங்கள் பாவத்தின் நிலையை பற்றியும் தேவ கோபத்தை பற்றியும் கிறிஸ்துவுடைய மீட்பை பற்றியும் நீங்கள் சிந்திக்காத பட்சத்தில் உங்களால் மனம் திரும்ப முடியாது. அது உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்றார். ரொம்ப கேளிக்கையா இயேசுங்க பேசிட்டு இருக்கார். அவருடைய சுய நீதித்தன்மையை கண்டிக்கும்படியா இயேசுங்க பேசிட்டு இருக்கார். இவர்கள் மாய்மாலக்காரர்கள். நிக்கோதேமுவை போல நிக்கோதேமு இயேசு கிட்ட வரான். நிக்கோதேமு ஒரு பரிசேயன் தான். இயேசுவை ரபின்னு சொல்லுவான். இயேசுவை போதகரேன்னு சொல்லி சொன்னான். இயேசுவை நீ தேவனிடமிருந்து வந்தவர்ன்னு சொல்லி அறிக்கை செஞ்சான். இயேசுவை பார்த்து நீ அற்புதங்களை செய்யக்கூடிய நபர் என்று பாராட்டினான். ஆனாலும் இயேசு அவனை பார்க்கும் பொழுது செத்து போன அழுகி போன பிணமாக தான் இயேசு அதை பார்த்துட்டு இருந்தான். மனம் திரும்புகிற அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் நாம் பாவிகள் தான். எனவே நாம் நாள்தோறும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் நம்மிடம் இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் யோவான் சொல்றார், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போமே. நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே ஒரு மெய்யான விசுவாசி நாள்தோறும் ஆண்டவரே காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனே முதடியேனை தேடும் என்று மனம் திரும்ப வேண்டும். நாள்தோறும் ஒவ்வொரு விசுவாசியும் தாவீதை போல சுத்த இருதயத்தினிலே தாரும் என்று விண்ணப்பம் செய்ய வேண்டும். நாள்தோறும் ஒவ்வொரு விசுவாசியும் தானியேலை போல ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நெகேமியாவை போல ஆண்டவரே பயங்கரமான தேவனே, நாங்களும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அந்த ஆயக்காரனை போல தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று உங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல பாவிகளிலும் நான் பிரதானமான பாவி ஆண்டவரே, நான் நிர்பந்தமான மனிதன் என்று பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் மனம் திரும்புதலை உங்கள் சக நண்பர்களுடைய மனம் திரும்புதலோடும் உங்கள் குடும்பத்தோடும் விசுவாசிகளோடும் ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். உங்கள் மனம் திரும்புதலை இந்த உலகத்தாரோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். உங்கள் பாவங்களையும் மனம் திரும்புதலையும் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற அந்த மகா பரிசுத்தமான தேவனோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது என்பதை கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் கோரமாக அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரட்சகருடைய சிலுவையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் மனம் திரும்புதலை உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தம் எவ்வளவு பயங்கரமான ஒன்று என்பதை அந்த வெளிச்சத்தில் ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் இருதயத்திலே மனம் திரும்புதல் பெருக்கெடுத்து ஓடும். எது ஒரு விசுவாசியை நாள்தோறும் கதற செய்யும்? எது ஒரு விசுவாசியை நாள்தோறும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மனம் திரும்ப செய்யும்? நமது பாவங்கள் தான் நமது மெய்ப்பரை சிலுவையில் கொன்றது. நமது பாவங்கள் தான், நமது அக்கிரமங்கள் தான் நமது ராஜாவை சிலுவையில் நிர்வாணமாக்கியது. நமது மீறுதல்கள் தான் நமது மீட்பரை சிலுவையில் அறைந்தது. எனவே உங்கள் ராஜாவை கொலை செய்த பாவத்தை நாள்தோறும் கொலை செய்யுங்கள். உங்கள் நேச கர்த்தரை, உங்கள் நேச மீட்பரை நிர்வாணமாக்கின பாவத்தோடு நாள்தோறும் நீங்கள் எவ்வாறு கூட்டு வைத்துக் கொண்டிருப்பீர்கள்? ரோமர்களும் யூதர்களும் சேவகர்களும் எந்த கொலைவெறியோடு இரட்சகரை சிலுவையில் அறைந்தார்களோ அதே கொலைவெறியோடு நாள்தோறும் உங்கள் பாவத்தை நீங்கள் கொலை செய்யுங்கள். உங்கள் பாவத்தை நீங்கள் கொல்லவில்லை என்றால் பாவம் ஒரு நாள் உங்களை கொலை செய்யும். திரியேக தேவனால் மீட்கப்பட்ட ஒரு ஆடு நாள்தோறும் ஒரு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், வேதத்தை வாசிக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு நாள்தோறும் மெய்ப்பனுடைய மந்தையாகிய திருச்சபையில் ஐக்கியமாயிருக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு நாள்தோறும் மெய்ப்பனை பின்பற்றும். கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்.
இவையெல்லாம் உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் இன்றும் கண்டுபிடிக்கப்படாத, ரட்சிக்கப்படாத நபர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, இன்று மனம் திரும்புங்கள். இந்த சகல ஆயக்காரரும் பாவிகளும் எவ்வாறு கிறிஸ்துவிடம் வந்தார்களோ, எவ்வாறு வசனத்தை கேட்கும்படி வந்தார்களோ, அதே போல உங்கள் பாவம் எவ்வளவு பெரிதான ஒன்றாக இருந்தாலும் சரி, அந்த பாவம் எவ்வளவு மோசமான ஒன்றாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து இயேசு அதிகாரம் உள்ள கடவுளாக இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி அவரை விசுவாசியுங்கள். கிறிஸ்துவின் இரத்தமே இல்லாமல் எந்த மனிதனும் நீதிமானாக்கப்பட முடியாது. இயேசு சொல்றார், மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். கேள்வி என்னன்னா, உங்களை பார்த்து, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பரலோகம் இந்த நாளில் மகிழ்ச்சி அடைகிறதா, அல்லது பரலோகம் உங்களை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள்.